ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து பேஸ் ஸ்டாக் மெத்தட் வந்து ஃபீஃபோவில் இருந்தால் எப்படி இருக்கும்ன்றது பார்த்தோம். இப்போ வந்து பேஸ் ஸ்டாக் மெத்தட் வந்து லீஃபோவில் இருந்தால் எப்படி வந்து இருக்கும்ன்றதை பார்க்க போகிறோம். So stock of material held on 1/4/2015 was 400 units at 50 per unit. ஸோ வந்து என்ன சொல்லிட்டாங்க, ஸ்டாக் 1/4/2015 அன்றைக்கி 400 யூனிட்ஸ் வந்து ₹50 per யூனிட்டில் வந்து இருக்குது. The following receipts and issues were recorded. You are required to prepare the store's ledger account showing how the values of the issues would be calculated under base stock method both through FIFO and LIFO. பேஸ் பீயிங் 100 யூனிட்ஸ். ஸோ ஃபீஃபோ பார்த்துட்டோம், இதில் லீஃபோ பார்க்க போகிறோம். அதில் பேஸ் வந்து 100 யூனிட்ஸ் இருக்கணுன்றது சொல்லிட்டாங்க. ஆஸ் யூஷுவல் ஓப்பனிங் பேலன்ஸ் எப்பயும் போல தான் எழுதிப்போம். ஸோ 3 காலம்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ரெசிப்ட்ஸ், இஷ்யூ, பேலன்ஸ். ரெசிப்ட்ஸ்லேயும் குவான்டிட்டி எவ்வளோ, ப்ரைஸ் எவ்வளோ, அதோட வேல்யூ எவ்வளோ குவான்டிட்டி, அதோட ப்ரைஸ், வேல்யூ 3 காலம்லேயும் சிமிலராக எழுதிப்போம். ஃபர்ஸ்ட் வந்து 1/4/2015 அன்றைக்கி எவ்வளோ பேலன்ஸ் வந்து 450 per யூனிட்டுக்கு வந்து இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம 400ன்னு எழுதக்கூடாது, ஏன்னா பேஸ் ஸ்டாக் மெத்தட். பேஸ் ஸ்டாக்கில் நம்ம என்ன பண்ணணும், 100 பேஸாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு அந்த 100 × 50 5000 எழுதிக்கணும். பேலன்ஸ் இருக்கிற 300 × 50 15,000ன்னு எழுதிக்கணும். நெக்ஸ்ட் வந்து 2/4/2015 அன்றைக்கி 100 யூனிட்ஸ் வந்து 55 ருபீஸ்க்கு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ 100 × 55 5500. இங்கேயும் ஆஸ் யூஷுவல் சேமாக தான் இருக்கும். ரெசிப்ட்ஸில் என்ன பண்ணுவோம்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதுவோம். ஃபஸ்ட்டு 100 50 5000 இருக்கிற பேலன்ஸை அப்படியே எழுத போகிறோம். நெக்ஸ்ட்டு 300 50 15,000. நெக்ஸ்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்த அந்த 100 55 5500 இந்த மாதிரி தனித்தனியாக பேலன்ஸை ஆட் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட் வந்து 6/4/2015 அன்றைக்கி 100 யூனிட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. 6/4/2015 அன்றைக்கி 400 யூனிட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. அது எப்படி இஷ்யூ பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். ஸோ 400 யூனிட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த 100 வந்து நம்ம எடுக்கவே கூடாது, ஏன்னா அது பேஸ் ஸ்டாக்கு. நம்ம எப்பயுமே இதில் என்ன பண்ணணும்னா, ஃபீஃபோனா நம்ம ஃபஸ்ட்டில் இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்து போடுவோம். ஆனால் லீஃபோனா லாஸ்ட்டில் இருக்கிறத எடுத்துகிட்டு போகணும். ஸோ இங்கே லாஸ்ட்டில் என்ன இருக்குது, 100 55 5500. ஸோ இதை எடுத்துப்போம். 100 55 5500. அவங்க 400 யூனிட்ஸ் கேட்டிருக்காங்க, இல்லை 100 யூனிட் எடுத்துட்டோம். இப்போ மீதி இருக்க 300 அதுக்கு மேலே இருக்கிறதுலேருந்து எடுப்போம். 300 50 15,000. ஃபீஃபோலாம் ஸ்டார்டிங்லேருந்து வரணும், லீஃபோனா எண்டிங்லேருந்து போகணும். நெக்ஸ்ட்டு வந்து 10/4/2015 அன்றைக்கி 600 யூனிட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க 55 ருபீஸ்க்கு. ஸோ 600 × 55 33,000. ஸோ எழுதும் போது அதோட பேலன்ஸை லைனாக எழுதுவோம். 100 50 5000 இது பேஸ் ஸ்டாக். பர்ச்சேஸ் பண்ண 600 55 33,000 எடுத்து எழுதுவோம். ஸோ 13/4/2015 அன்றைக்கி 400 யூனிட்ஸை வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ 400 யூனிட்ஸை வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம்னா கடைசியில் இருந்து தான் போவோம், கரெக்டாக? ஸோ வந்து என்ன பண்ணுவோம், கடைசியில் 600 இருக்குது. 600ல் 400 எடுத்துக்க போகிறோம். அதோட யூனிட் ப்ரைஸை அப்படியே எடுத்துப்போம். 400 × 55 22,000. பேலன்ஸ் எழுதும்போது என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு பேஸ் ஸ்டாக் எவ்வளோ, 100 × 50 5000. 600ல் 400 இஷ்யூ பண்ணிட்டோம். ஸோ பேலன்ஸ் இருக்க 200 × 55 11,000 அப்படின்னு எழுத போகிறோம். நெக்ஸ்ட் வந்து 24/2015 அன்றைக்கி நம்ம வந்து 500 யூனிட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ரெசிப்ட்ஸில் வரும். ஸோ 500 × 65 32,500. ஸோ இப்போ இங்கே பேலன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். 100 50 5000 பேஸ் ஸ்டாக், அண்ட் தென் வந்து 200 55 11,000 பேலன்ஸ் இருக்க ஸ்டாக். இப்போ பர்ச்சேஸ் பண்ண அந்த 500 யூனிட்ஸ் × 65 32,500. 25/4/2015 அன்றைக்கி 600 யூனிட்ஸ் நம்ம என்ன பண்ணுறோன்னா இஷ்யூ பண்ணுறோம். ஸோ 600 யூனிட்ஸ் நம்ம இஷ்யூ பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ணணும், லீஃபோனா பின்னாடியிலேருந்து போனோம். ஃபஸ்ட்டு 500 × 65 32,500 எழுதிப்போம். ஸோ 600ல் 500 வந்து நமக்கு கிடச்சிருச்சு யூனிட்ஸு. இப்போ 100 யூனிட்ஸ் 100 × 55 5500. இப்போ பேலன்ஸ் எழுதும்போது எப்படி எழுதுவோம்னா, நமக்கு மிச்சம் இருக்கிறது தான் எழுதுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேஸ் ஸ்டாக் 100 50 5000 எழுதிடுவோம். இந்த 200லேருந்து நம்ம ஒரு 100 வந்து கொடுத்துருக்கோம். ஸோ மீதி இருக்கிற அந்த 100 × 55 5500. ஸோ நான் ரிப்பீட் பண்ணுறேன், மொத்தம் 600 யூனிட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணணும். அதில் பேக்லேருந்து நம்ம போகணும். 500 × 65 32,500. இங்கே 200 இருக்குது மேலே, அதில் 100 வந்து நம்ம இஷ்யூ பண்ணணும்.
100 into 55 5500 200ல 100 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்க 100 into 55 5500 நெக்ஸ்ட் 10/5/2015 அன்னைக்கு 800 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம் 70 ருபீஸ்க்கு. ஸோ டோட்டலாக 56,000 வேல்யூ இருக்க குட்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பேஸ் ஸ்டாக். So base stock 100 into 55,000 next வந்து 100 into 55 5500 நம்ம கிட்ட பேலன்ஸ் இருக்க ஸ்டாக். இப்போ பர்ச்சேஸ் பண்ண 800 into 70 56,000. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா நமக்கு வந்து 12/5/2015 அன்னைக்கு 500 யூனிட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறோம். கரெக்டாக லீஃபோனா பின்னாடியிலேருந்து போனோம். 800ல் 500 இஷ்யூ பண்ணிட்டோம். அதோட யூனிட் ப்ரைஸ் 70 500 into 70 35,000. இப்போ பேலன்ஸ் எழுதுகிறப்போ லைனாக எழுதணும். 100 into 55,000 100 into 55 5,500 800ல் 500 கொடுத்துட்டோம். ஸோ பேலன்ஸ் இருக்க 300 into 70 21,000. நெக்ஸ்ட் திருப்பி 13/5/2015 அன்னைக்கு 200 யூனிட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறோம். ஸோ இப்போ 300 யூனிட்ஸ்லேருந்து தான் நம்ம இப்போ வந்து இஷ்யூ பண்ண போகிறோம். ஸோ 300ல் 200 வந்து இஷ்யூ பண்ணிட்டோம். into 70 14,000 எழுதும்போது பேலன்ஸ் எழுதும்போது 100 into 50 5,000 100 into 55 5,500 நெக்ஸ்ட்டு 300ல் 200 இஷ்யூ பண்ணிட்டோம். ஸோ பேலன்ஸ் இருக்க 100 into 70 7,000. 15/5/2015 அன்னைக்கு நம்ம 500 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ 500 into 75 37,500. ஸோ பேலன்ஸில் நம்ம ஆட் பண்ணணும். 100 50 5,000 பேஸ் ஸ்டாக். நெக்ஸ்ட் பேலன்ஸ் இருக்கிற 100 55 5,500. நெக்ஸ்ட் திருப்பி பேலன்ஸ் இருக்க 100 into 70 7,000. நெக்ஸ்ட் இப்போ பர்ச்சேஸ் பண்ண 500 into 75 37,500. லீஃபோ அண்ட் ஃபீஃபோ பொறுத்தவரை எல்லா யூனிட் ப்ரைஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக மென்ஷன் பண்ணி காட்டணும். 12/6/2015 அன்னைக்கு 400 யூனிட்ஸ் வந்து நம்ம இஷ்யூ பண்ணுறோம். ஸோ இந்த 500லேருந்து நம்ம இஷ்யூ பண்ணுவோம். 400 into 75 30,000. ஸோ எழுதும்போது பேஸ் ஸ்டாக் 100 into 50 5,000 100 into 55 5,500. இப்போ 500ல் 400 போயிடுச்சு. ஸோ 100 into 70 7,000. சாரி, இது முன்னாடி இருக்க பேலன்ஸ். கீழே இருக்க 75 யூனிட் ப்ரைஸில் தான் நம்ம விற்கிறோம். ஸோ 500ல் 400 போயிடுச்சு. இப்போ தான் வந்து 100 into 75 7,500 வந்து எழுதுப்போம். நெக்ஸ்ட் வந்து 15/6/2015 அன்னைக்கு 300 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம் 80 ருபீஸ்க்கு. ஸோ 24,000. இப்போ ஆட் பண்ணி எழுதுவோம். பேஸ் ஸ்டாக் எடுத்து எழுதுவோம். 100 into 50 5,000 100 into 55 5,500 100 into 70 7,000 100 into 75 7,500. இப்போ பர்ச்சேஸ் பண்ண 300 into 80 24,000. ஸோ கொடுத்துருக்கிற யூனிட் பர்ச்சேஸ் பண்ணோன்னா அதை அப்படியே அடுத்த யூனிட்க்கு ஆட் பண்ணி எழுதுவோம். இல்லை வந்து இஷ்யூ பண்ணோன்னா அதுலேருந்து இருக்கிற பேலன்ஸ்லேருந்து மைனஸ் பண்ணி எழுதுவோம். ஃபீஃபோனா ஃபஸ்ட்டில் இருக்கிற ஸ்டாக்லேருந்து இஷ்யூ பண்ணுவோம். லீஃபோனா கடைசியாக இருக்கிற ஸ்டாக்லேருந்து இஷ்யூ பண்ணி எழுதுவோம். ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.